ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மோத்தோ டிவி. மோத்தோ டிவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18/7/2025 கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் நம்பர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேரளா லாட்ரியில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்வர்ண கேரளம் எஸ்கே 12வது குழுக்கள் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன கெஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள் நான் என்ன கெஸ் கொடுத்துறேன்னு பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி 17/7/2025 ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 440 696 அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த 696 பேஸ் பண்ணி நான் என்ன கொடுத்துருக்கேன், நீங்கள் பெஸ்ட்டு கமெண்ட்ஸில் என்ன கொடுத்துருக்குறீங்க அப்படின்னு பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டுருங்களே. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு சேரும். அது மட்டும் இல்லாமல் வீடியோவும் பார்க்க முடியும். அப்படிங்கிறத சொல்லிட்டு நான் என்ன கெஸ் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 696. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசி 896. பிசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக பாஸ் அடித்து கொடுத்தாச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா 9ஓட காம்பினேஷனும் நம்ம நீட்டாக கொடுத்துருக்கோம். பிசி வந்து டேரெக்டாகவே வின் அடித்து கொடுத்துருக்கோம். எந்த ஒரு மாற்றம் இல்லை, 100% வின்னிங் கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் தான் வந்துருக்குங்க. 696. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 வந்து பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் நம்பர் கொடுத்துருக்குறோம். அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏ போர்டு கொடுத்துருக்கோம். ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏபிசி நம்ம வின் அடித்து தான் கொடுத்துருக்குறோம். இதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. இங்கே நான் சொல்லியிருந்தேன், இதை விட்டுட்டோன்னா 6க்கும் 4க்கும் ஆல் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 6க்கு ஒரு சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ 6 சக்ஸஸ்ஃபுல்லாகவே பாஸ் ஆகிடுச்சுங்க. 6 வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்ட்லேயும் சி போர்ட்லேயும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அதான் முன்னாடி ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த பெஸ்ட் நம்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 896 கொடுத்துருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாகவே வந்து 9ம் 6ம் சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. பிசி நம்ம கேரண்டி நம்பர் கொடுத்தாச்சுங்க 100%. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிசி நம்ம விண்ணடிச்சு கொடுத்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன கொடுத்துருக்குறீங்க அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் நம்ம பார்த்துடலாம் வாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜ்குமார், அதாவது ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியரஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 100 கமெண்ட்ஸ்க்கு மேலே வரும். ஸோ இந்த எல்லா கமெண்ட்ஸையும் நம்ம சொல்லிகிட்டு இருக்க முடியாதுங்கிற காரணத்துக்காக கொஞ்சம் அதுக்காக உங்கள் கமெண்ட்ஸை தவிர்க்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை, உங்களை அவாய்ட் பண்ணுறோங்கிற விஷயம் இல்லை. ஸோ எல்லாத்தையுமே எழுதணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 2 பேஜுக்கு மேலே எழுதி எல்லாத்தையும் சொல்லும் போது வந்து பார்த்திங்கன்னா டைமிங் அதிகமாகும். ஸோ அதுக்காக நியரஸ்ட்டு கமெண்ட்ஸுகள் மட்டும் எழுதியிருக்கேன். ஏதாவது குற்றங்குறைகள் விட்டு போயிடுச்சு அப்படின்னா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. ஸோ இது யாரோட மனசையும் புண்படுத்துறதுக்காக இந்த விஷயம் செய்யலை. அதுதான் நான் முன்னாடி உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நியரஸ்ட்டு கமெண்ட்ஸ் மட்டும் எடுத்து எழுதியிருக்கேங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பர் சப்போஸ் நாளைக்கு இவரோட நம்பர் கூட வராமல் இருக்கலாம், நாளைக்கு உங்கள் நம்பர் வந்துடலாம். ஸோ நியரஸ்ட்டு கமெண்ட் யார் கொடுத்துருக்காங்களோ அந்த கமெண்ட் நம்ம எழுதிக்கிருக்கோம். ஸோ அதனால் மன்னிச்சுக்கோங்க. ஸோ இதில் ராஜ்குமார் வந்து பார்த்தீங்கன்னா நியரஸ்ட்டில் 9 போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளி வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 9 பாஸ் அடித்து கொடுத்துருக்கார். சூர்யா கோயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9ம் அவரும் அழகாக 9 பாஸ் அடித்து கொடுத்துருக்கார். செல்லதுரை வந்து பார்த்தீங்கன்னாக்க 0-9-9ஓட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காருங்க. நல்ல அருமையாக பாஸ் ஆகிருக்கு. அடுத்து சத்யா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்தியா வந்து பார்த்தீங்கன்னாக்க 9 அவரும் அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது பிஓவில் வின் அடித்து கொடுத்துருக்காங்க. வீரசேகர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரும் 9ஓட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல சூப்பர். சகாதேவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 674 6 ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. டைம் ட்ராவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6ம் 9ம் போர்டில் யூஸ் பண்ணியிருக்காருங்க. ரிஜேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9ஓட காம்பினேஷன் இருக்குது. விஸ்வா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டி நம்பர் கொடுத்துருக்காரு. சி போர்டில் சூப்பராக வின் ஆகிருக்குங்க. ராஜபுத்தின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 அவர் 6 டபுள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கார். இந்த 9 எடுத்து ஒரு நம்பர் இங்கே வச்சுருந்தாருன்னா 100% ஆயிருக்கும். இவரோட ஓவரால் காம்பினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100% வின் ஆயிருக்கு. தேங்க்ஸ் ராஜபுத்தின். அடுத்து மூர்த்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 365 6 பாஸ் ஆகிருக்குங்க. அடுத்து ராம்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 ஆல் போர்டில் பாஸ் அடித்து கொடுத்துருக்காரு. காம்பினேஷன்லேயும் யூஸ் பண்ணியிருக்காருங்க. அடுத்து பாலாஜி டான் வந்து பார்த்தீங்கன்னா 9 டபுள்ஸில் கொடுத்துருக்காரு. 9 அழகாக பாஸ் ஆகிருக்கு. கார்த்திகேயன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 ஆல் போர்டில் பாஸ் அடித்து கொடுத்துருக்காரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராஜா வந்து பார்த்தீங்கன்னா 9 ஆல் போர்டில் பாஸ் அடித்து அதாவது ஆல் போர்டில் நம்பர் கொடுத்துருக்கார். அடுத்து இங்கே தூரம்னா பிச்சையாரவி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 காம்பினேஷன் போர்டில் யூஸ் பண்ணியிருக்கார்.
முருகேசன் வந்து பார்த்தீங்கன்னா 6 சி போர்டில் கேரண்டி நம்பர் கொடுத்து வின் பண்ணி கொடுத்துருக்காருங்க. அடுத்து ஜிபின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரும் அது சி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் நம்பர் சி போர்டு வின் ஆயிருக்கு 746 கொடுத்து 6 சியில் கேரண்டி நம்பர் கொடுத்துருக்காரு. ராமமூர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா 9ஓட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காருங்க. மைதீன் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டு வின் அடிச்சு கொடுத்துருக்காரு 6 நம்பர். அடுத்து லட்சுமிபதி வந்து பார்த்தீங்கன்னா 9ஓட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காருங்க. அதுவும் பி போர்டில் வின் அடிச்சு கொடுத்துருக்காரு. அடுத்து மகாராஜா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரும் சி போர்டு டைரெக்டாக வின் அடிச்சு கொடுத்துருக்காரு. கேரண்டி நம்பர் கொடுத்துட்டார். தேங்க்ஸ் ரொம்ப. அடுத்து பாசப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 6 ஆல் போர்டில் வின் அடிச்சு கொடுத்துருக்காருங்க. அடுத்து பழனிசாமி வந்து பார்த்தீங்கன்னாக்க 9ஓட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்கார். ரகும் வந்து பார்த்தீங்கன்னா 9 பி போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார். மீரா மகேந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் 9 பி போர்டில் பாஸுங்க. ராஜேந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா 9ஓட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்கார். சரவணன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் போர்டில் 6 பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க. அதே மாதிரி லோகித் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 605 6 வந்து பார்த்தீங்கன்னா அழகாக போர்டில் யூஸ் பண்ணியிருக்கார். துரைபாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9ஓட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காருங்க. அடுத்து ஏபிசிடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9ஓட காம்பினேஷன் டபுள்ஸ் நம்பரை யூஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையாகவே சூப்பர். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் கமெண்ட்ஸ் கொடுத்த அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. எல்லா கமெண்ட்ஸுக்குமே மொத்தத்தில் தேங்க்ஸ்ங்க. இன்னும் மேலும் நிறைய கமெண்ட்ஸ் கொடுங்க. அங்கேருந்து நல்ல ரிசல்ட் எடுக்க முடியும் அப்படிங்கிற சொல்லிட்டு நான் கொடுத்த கெஸிங்கில் இருந்து 96 96 யாராவது பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் எஸ்ன்னு கொடுங்க. நமக்கு ஒரு பெரிய பூஸ்டப்பாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு உங்களோட கமெண்ட் கண்டிப்பாக நாளைக்கும் வரும். சண்டே கமெண்ட்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சண்டே கமெண்ட்ஸ் மட்டும் ஃபுல்லாக போடுறாங்க. கண்டிப்பாக உங்களோட எல்லாத்தோட கமெண்ட்ஸும் நம்ம எழுதலாம். அடுத்த ஒரு வீடியோ ஆல்டர் பண்ணலாம். முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் கமெண்ட்ஸ் அதாவது கெஸ்ஸிங் ஃப்ரம் கமெண்ட்ஸ்லேருந்து கெஸ் பண்ணி நம்பர் கொடுத்தோம்னோ அந்த நம்பர்லேருந்து நிறைய அடிச்சிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் ஒரு வீடியோ இது பண்ணலாம். கொஞ்சம் டைம் இல்லாத காரணத்தில் கூடி சீக்கிரம் அந்த வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி கெஸ் படி வந்து சொர்ண கேரளம் படி இன்றைக்கி ஏபிசி நம்பர்ஸ் என்னென்ன வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் ஏபிசி நம்பர்ஸ் இன்றைக்கி ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா 3 9, பி போர்டில் 5 4, சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா 8 6 வரதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க என்னோடய கால்குலேஷன் வந்த நம்பர் இதில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டிவ் நம்பராக வந்து நான் இன்றைக்கி எடுத்துருக்க நம்பர் வந்து பார்த்திங்கன்னாக்கா 0. கண்டிப்பாக 0ல் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் வரதுக்கு உண்டான வாய்ப்பு நிறைய இருக்குங்க. ஸோ அதனால் அது மேலே ஒரு ஃபோக்கஸ் இருக்கட்டும், மறக்க வேண்டாம். ஸோ நம்ம இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க என்னோட கணக்குலங்கிறதுனால நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்து யூஸ் பண்ணிங்க. அதே மாதிரி உங்களோட கணக்குகளில் என்ன நம்பர் வருதோ அந்த நம்பரை மறக்காமல் ஏபிசி நம்பர்ஸை கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க. உங்களோட நண்பர்கள் பயன்படுத்துறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதிலிருந்து நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி என்னோட கணக்கு வழக்கில் மிக்சிங் ஆகி வர நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 358 946 843 569 260 158 742 390 635 862க்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ப்ராபபிளி 6 வந்தால் 3 9 இல்லை அப்படின்னாக்க 4 8 வரலாம், இல்லை 0 வரலாம். இந்த 5 நம்பருக்குள்ளே தாங்க வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குங்க. ஸோ அந்த 5 நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஏ போர்டுக்காக இருந்ததுன்னா ஏ போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 8 0 வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது ஏ போர்டு, இது சி போர்டு. ஸோ இந்த சி போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்ததுன்னா 0ம் 8ம் இங்கே டாமினேட் ஆகி வர்றதுக்கும் இது கூட 2 வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஏபியும் வந்து ஏயும் சியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ இது மட்டும் இல்லாமல் போன வாரம் சொர்ண கேரளம் என்ன வச்சுருக்காங்க அந்த பேஸ் பண்ணியும் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 3 9 4 வர்றதுக்கு உண்டான வாய்ப்பும், சி போர்டில் 0 8 2 வர்றதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நம்ம எழுதியிருக்கோம். ஸோ அப்போ 8க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு ஃபோக்கஸிங் கொடுக்கலாம், கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அது பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8ஓட காம்பினேஷன் இருக்கிற நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம கன்சிடரேஷன் நான் கொடுக்குறேங்க. ஸோ இந்த 4 நம்பருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 பேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த நம்பர் பிடிச்சிருந்துச்சி உங்கள் கணக்குள்ள இருக்குன்னு மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 569 நம்பர். இந்த 5 நம்பரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் நம்பர் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்து அந்த அளவு எடுத்து யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணும்போது பாக்ஸ் நம்பரை எடுத்துக்கோங்க, நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி என்னோட கணக்கு வழக்கில் இருக்கிற நம்பரை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். அதே மாதிரி உங்களோட நம்பரை மறக்காமல் கமெண்ட்டில் கொடுத்துருங்க. நம்மளோட நண்பர்களுக்கு ரொம்ப பயன்படும், மறக்க வேண்டாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா
நான் முன்னாடியே சொல்லியாச்சு. கமெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இடையே கமெண்ட்ஸ் போடுங்க, வீடியோட வர கமெண்ட்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது ஆல்போர்ட். ஆல்போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி மேக்ஸிமம் ஆல்போர்டில் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா ஏபிசி நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 0, பி போர்டில் 0, சி போர்டில் 0. அதே மாதிரி சேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 ஆல்போர்டில் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இது கூட அல்லாத வேறு நம்பர் நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் 2க்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கலாம். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 ரிப்பீட்டடாக வர்றதுனால 9க்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கலாம். ஸோ இந்த 2 நம்பரில் நீங்கள் எந்த நம்பர் நீங்கள் வேணான்னு டிசைட் பண்ணுறீங்களோ மேக்ஸிமம் இந்த நம்பர் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேலண்டர் கேஸை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18/7/2025 தேதிப்படி இதோட கூட்டுத்தொகையும் பெருக்குத்தொகையும் வச்சு தான் நம்ம இந்த கேஸ் எடுத்திருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் நம்பர் நம்ம கொடுக்கலாம். 99, அதாவது அடப்பு நம்பர் 99 வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இந்த நம்பரே 997 வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. 799 வர்றதுக்கு உண்டான வாய்ப்புமே இருக்குது. ஸோ இதில் எந்த நம்பர் சூஸ் பண்ணி நம்பர் பாக்ஸாக எடுத்துக்கோங்க. 979. ஸோ இந்த கெஸிங்கில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 187, 255 இது வந்து பார்த்தீங்கன்னாக்க மல்டிப்ளிகேஷன் டேபிளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் பண்ணி எடுத்திருக்கோம். எல்லா நம்பரையும் பெருக்கு தொகையை எடுத்துருக்குறோங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாகவே இந்த நம்பர் எடுத்து எழுதியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நம்பர் இம்பார்ட்டன்ட் நம்பராக உங்களுக்கு பிடிச்சிருந்தோ அந்த நம்பரை எடுத்துக்கோங்க. அந்த நம்பரை எடுத்து மறக்காமல் கமெண்டில் கொடுங்க. நம்மளோட நண்பர்கள் பயன்படுத்திக்குவாங்க. மறக்காமல் கொடுத்துருக்க நண்பர்களே. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்க போகிறது ஏபி, பிசி, ஏசி நம்பர். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேரண்டி நம்பர். இந்த கேரண்டி நம்பர் மட்டும் இல்லாமல் இது 2 டிஜிட் நம்பரும் கூட. இந்த 2 டிஜிட் நம்பர் நம்ம இந்த இடத்துல மட்டும்தான் கொடுக்குறோம். ஸோ 2 டிஜிட் நம்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபியில் வந்து பார்த்தீங்கன்னா 35, 63, 86, 25. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 90, 42. பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 90, 42, 55, 87. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசி கேட்டகரியில் நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 82, 83, 60, 17. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் மணி நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட இம்பார்ட்டன்ட் நம்பரை கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த நம்பர் இம்பார்ட்டண்ட்டாக இருந்தால் எடுத்து யூஸ் பண்ணும்போது பாக்ஸில் போட்டுக்கோங்க. கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட கணக்கில் இருக்கிற ஏபிசி நம்பர்ஸு, ஏபிபிசி, ஏசி நம்பர்ஸு மறக்காமல் கமெண்டில் கொடுத்துருங்க. நம்மளோட நண்பர்களுக்கு பயன்படும், மறக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்துட்டு இருப்பீங்க. பார்த்துட்டு அனைத்து அன்பு உள்ளவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அப்படிங்கிறதையும் சொல்லிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க என்ன இம்பார்ட்டன்ட் நம்பர், இந்த நம்பரே ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பராகவும் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தால் தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள். கேலண்டர் கெஸ் பேசிஸில் 979 அப்படின்னு சொல்லிட்டு இந்நாள் பொன்னாளாக என் இனிய வாழ்த்துக்கள் உங்களுக்கு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களிடமிருந்து மோதோ டிவி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.